நம்முடைய இந்தியாவினுடைய கலாச்சாரத்தை, பாரம்பரியத்தை, சரித்திரத்தை தெரிந்து கொள்வதற்கு சமஸ்கிருத மொழியை படிப்பதும் இந்திய மொழிகள் மத்தியிலே ஒரு இணைப்பு மொழியாக இருப்பதும் இந்த சமஸ்கிருதமாக விளங்குகிறது. ஆகவே தமிழையும் படித்து, தாய்மொழி என்கிற விதத்திலே தமிழையும் படித்து, தாய் நாட்டின் மொழி என்பதாக சமஸ்கிருதத்தையும் தெரிந்து கொண்டு, இன்றைய தற்கால தேவை என்கிற விதத்திலே ஆங்கிலமோ பிற மொழிகளையோ கற்றுக்கொண்டு நல்ல முறையிலே உங்களுடைய கல்வி சிறக்க வேண்டும். தொடர்ந்து இது போன்று சங்கீதம், பக்தி, சித்திரம் கலைகளையும் வளர்த்து கல்வியையும் பயின்று கடவுள் பக்தியோடும் நீங்கள் எல்லோரும் நல்ல முறையிலே தேசத்திற்கும், சமுதாயத்திற்கும், குடும்பத்திற்கும், முதல்ல இங்கு உங்களை அனுப்பி வைத்திருக்கிற பெற்றோர்கள் குடும்பத்திற்கும், சமுதாயத்திற்கும், இந்த நாட்டிற்கும், உலகத்திற்கும் நல்ல முறையிலே பணியை செய்து, பணியிலே சிறந்த பிறகு சேவையும் செய்யும். ஆகவே பணியை முதல்ல சிறப்பாக செய்ய வேண்டும். அந்த பணியிலே தேர்ச்சி பெற்ற பிறகு சேவையை சிறப்பாக செய்து, தர்மோ ரட்சதி ரட்சிதா என்கிற விதத்திலே தர்மத்தை நாம் சிறப்பாக செய்து, அந்த தர்மத்தின் பலத்தின் காரணமாக குருவர்களையும் திருவர்களையும் பெற்று பெரியவர்கள் எல்லாம் வந்து ஆசீர்வதித்த இந்த பகுதியிலே நல்ல சிறந்த எதிர்காலம் அமைவதற்கு இறைவனுடைய அருளை பிரார்த்தனை செய்யும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர்.